தொடர்ந்து 3 முறை வெற்றி பெற்ற இரண்டாவது பிரதம மந்திரி இவர்தான். RSSல நிர்வாகியாக ஒரு 15 வருஷம், அதன் பிறகு 12 வருடங்கள் முதலமைச்சர், 12 வருஷம் இப்ப இந்த அளவுக்கு மக்களோட கனெக்ட். அப்ப RSS என்பது மக்கள் இயக்கம், மதவாத இயக்கம் இல்லைன்னு அறிக்கையெல்லாம் விட்டது இன்னைக்கும் இருக்கு. பிஜேபி வந்தால் பெரும்பாலான இடத்தில் ப்ரோ இன்கம்பன்சி வருது. ஏன்னா மக்களுக்கு என்ன வேணும் என்னன்னு பார்த்து செய்யறாங்க. அதாவது காங்கிரஸ் ஒரு தேர்தலில் தோற்றால், ஒரு ஸ்டேட்டை தொடர்ந்து 3 முறை தோற்றால் அந்த ஸ்டேட்டை ஜெயிச்சதே இல்லை. இந்தியாலேயே பிஜேபி எதிர்கட்சி கூட இல்லை. அதாவது 1-2 தான் போட்டி, 3 நாளெல்லாம் வேஸ்ட். சிபிஎம் எல்லாம் எப்படிப்பட்ட கட்சினா, பதவி இருந்தா அதை கொள்ளையடிச்சுக்கிட்டு வாழ்றது தான் உண்டியல் கட்சிகளுடைய வேலை. சிபிஎம் 30 வருடம். ஸோ பிஜேபி இப்பொழுது பேன் இண்டியா பார்ட்டியாக வளர்த்ததில் திரு மோடியுடைய கடினமான உழைப்பு. இன்னும் 30 வருடங்களில் நாம் 5ஆம் இடத்தை பிடிப்போம். இப்போ ஆல்ரெடி நம்ம 4ஆம் இடத்தை 13 வருஷம் 12 வருஷத்துல பிடிச்சிட்டோம். இதுல கொரோனா வரலன்னா இன்னும் 2 வருஷம் முன்னாடியே பிடிச்சிருக்கோம். இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள் தான். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ பார்த்தீங்கன்னா பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஜவஹர்லால் நேரு அண்ட் இந்திரா காந்தி அவர்களோட ரெக்கார்டை பிரேக் பண்ணி 4339 நாள் இருந்திருக்காரு, இன்னும் இருப்பாரு. இது எப்படி பாக்குறீங்க சார்? மக்கள் எப்படி ஏத்துக்கிட்டாங்க? இல்ல அதாவது 2 விஷயம் இருக்கு சார். ஒண்ணு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வர்றது, இன்னொன்னு அப்பாயின்மெண்ட். அதாவது நேரு அவர்கள் 1946 காங்கிரஸ் சார்பாக வேட்பாளர் நாமினேட்டடாக இருந்தார். 1952 தான் ஒரு தேர்தலை சந்தித்து தேர்தலில் வெற்றி பெற்று வந்தார். அதிலிருந்து வந்த லாங்கஸ்ட் இப்போ உடைச்சிருக்கார். பட் 46 காலத்துல இருந்து வச்சா இன்னொரு 5 வருஷம் ஆகும். கண்டிப்பாக மோடி 2029 பிஜேபி கேண்டிடேட் தான். இப்பொழுது உள்ள அரசியல் சூழ்நிலையில் இண்டி கூட்டணின்னு ஒன்று இருக்கா இல்லையா, 4வது கூட்டணி வரும் என்ற நிலை நேற்றைக்கு முந்தானத்துக்கு நடந்ததாக விஷயங்கள்ல தெரியறதுனால 29 அவர் தொடர வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அது வந்துட்டா லாங்கஸ்டும் போயிடும். இந்திரா காந்தி ஆல்ரெடி உடைச்சாச்சு, நேரு எலெக்டட்ல இருந்து உடைச்சிட்டார். பட் அப்பாயிண்டடாக இருந்த அந்த 5 வருஷ பீரியட் இருக்கு. இன்னொன்று, அன்றைக்கு இருந்த நிலைமை வேற. அதாவது எலெக்ஷன் ஒழுங்கா நடக்குதா. 96 டிஎன் சேஷன் அவர்கள் நம்ம இன்னைக்கு வச்சிருக்கிற ஓட்டர் ஐடி கார்டை கொடுத்ததுக்கு அப்புறம் காங்கிரஸுடைய ஓட்டு 20% போயிடுச்சு. பிஜேபியுடைய ஓட்டு 15% 39% போயிடுச்சு கூட்டணியாக. ஸோ இன்னைக்கு ஓட்டு யார் போட்டோ ஐடி இருக்கோ அவங்க தான் போட முடியும். 1-2 மாநிலங்களை தவிர பெரும்பாலான மாநிலங்களில் 90% ஓட்டு போடுறவங்க ஒரிஜினல் ஓட்டர்ஸ் வச்சு 5-10% 10% கள்ள ஓட்டுருக்கு. அதுவும் குறைஞ்சிக்கிட்டே வருது. அதனுடைய பலனை குளத்தூர்லேயே பார்த்தோம். கிட்டத்தட்ட 90,000 ஓட்டர்கள் எடுத்த குளத்தூரில் உங்களுக்கு 10,000 ஓட்டில் முன்னாள் முதலமைச்சரை தோற்கும் நிலை வந்தது. ஸோ எஸ்ஐஆர்லாம் ஒழுங்காக செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். ஸோ ஒரு எலெக்டடாக, அதாவது 2014 அவர் 272 எடுப்பார்களா அப்படின்னு இருந்தாங்க. இன்னைக்கு அந்த தடவை 2081 போய் அடுத்த முறை 302 போய் இந்த முறை மெஜாரிட்டி குறைஞ்சி வந்திருக்கார். தொடர்ந்து 3 முறை வெற்றி பெற்ற இரண்டாவது பிரதம மந்திரி இவர் தான். 4வதுக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை தாண்டி இவரை பத்தி நான் சொல்றதை விட பிரசாந்த் கிஷோர் பாண்டே சொன்னா நல்லா இருக்கும். அவர் என்ன சொன்னார், 15 வருடம் தன்னுடைய 15-16 வயசுல மனைவி குழந்தை திருமணம் நடந்த போது அவங்கள பிரிஞ்சுட்டு 15 வருஷம் ஃபீல்டுல போய் RSS ஒரு உழைப்பாளியாக மக்களோடு இருந்தார். அதன் பிறகு RSSல நிர்வாகியாக ஒரு 15 வருஷம், அதன் பிறகு 12 வருடங்கள் முதலமைச்சர், 12 வருஷம் இப்போ இந்த அளவுக்கு மக்களோட கனெக்டும் வச்சுக்கிட்டு அனுபவமும் இருந்துகிட்டு வருது. இன்னும் இவரை பத்தி சொல்லணும்னா, திரு அருண் ஷோரி அவர்கள் சில வருடம் முன்னாடி சொன்னாராம், ஒரு 3 பேர் மீட்டிங், இப்போ நீங்களும் இருக்க மாதிரி இன்னொரு சேர்ல ஒரு பக்கம் திரு அருண் ஷோரி, இன்னொரு பக்கம் மோடி, 3வது நபராக RSS சர்ச்சஞ்சாலக் இருந்தாராம். அப்போ ஏதோ பேச்சு வர்றப்ப RSSல இருந்து ஒன்றை நாங்கள் பிஜேபிக்கு அனுப்பிச்சிட்டோம் 90களில், அப்படி அனுப்பலைன்னா நீ என்ன ஆயிருப்பேன்னா நான் உங்கள் இடத்துல நான் உட்கார்ந்துருப்பேன் அப்படின்னாராம் திரு மோடி. அதாவது தான் எங்கு இருந்தாலும் தன்னுடைய முழு அர்ப்பணிப்பை கொடுத்து அந்த முதலிடத்தை பிடிப்பதில் முனைப்பு காட்டி அதில் வெற்றியும் பெற்றிருக்கார். ஸோ 2002 அவர் முதலமைச்சர் ஆன உடனே கோத்ராவில் ராம பக்தர்கள் அயோத்தி போயிட்டு திரும்பி வந்த ட்ரெயினை கொளுத்திய பிறகு நடந்த கலவரத்தில் மிக வேகமாக அடித்து
அதில் இரண்டு பக்கத்திலேயும் நஷ்டம் இருந்தது. ஏன்னா நம்ம செய்திகளில் பெரும்பாலும் முஸ்லீம்கள் தாக்கப்பட்டவர்கள், காயம்பட்டதில் பாதிக்கு மேல் இந்துக்கள், குற்றம் செய்து கைது செய்யப்பட்டவர்கள் 2 பிரிவினரும் இருந்தார்கள். ஸோ தெளிவாக பல்வேறு கமிஷன்கள், அது ராமபக்தர்கள் வந்த ஒரு ட்ரெயின் கோச்சை தெரிந்தே தான் முஸ்லீம் பிரிவுகள் எரித்தார்கள். ஏன்னா இது இன்னைக்கும் பல விவாதங்களில் அதை எதிர்த்தரப்பு போய் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதனால அதை தாண்டி வந்து அந்த நேரத்தில் இன்னும் சொல்ல போனால் அவரை ராஜினாமா செஞ்சுட்டு வேற ஆளை போடலாம் என்று பிஜேபியில் யோசனை வந்த பொழுது அதற்கு வாஜ்பாய் ஆதரவு இருந்தது. அத்வானி உறுதியாக நின்று அவர் தொடரணும்னார். அப்பொழுது கூட்டணியில் இருந்த ராம்விலாஸ் நிதிஷ்குமார் வெளியில போனார். ஆனால் கருணாநிதி அதுக்கும் ஆதரவு கொடுத்தார். அப்போ ஆர்எஸ்எஸ் என்பது மக்கள் இயக்கம், அது மதவாத இயக்கம் இல்லைன்னு அறிக்கையெல்லாம் விட்டது இன்னைக்கும் இருக்கு. ஸோ இன்னும் சொல்ல போனால் முதல் முறை 2001 தேர்தலில் திருமாவளவனும் செல்வ பெருந்தகையும் எம்எல்ஏ ஆனது பிஜேபி திமுக கூட்டணியில், அவர் விசிகால இருந்தப்போ தான். ஸோ இவங்கெல்லாம் இன்னைக்கு மதவாதம் மண்ணாங்கட்டிவாதம்னு பொய்ய சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு கடுமையான உழைப்பு. ஒன்றும் இல்லை சார், நீட் எதிர்த்து நம்ம தலைவர் லெட்டர் எழுதினார், யார், ஸ்டாலின் அவர்கள். ஆட்சிக்கு வந்த ஒன்று 2021 12 எதிர்கட்சி முதலமைச்சருக்கு எழுதினார். அதுக்கப்புறம் போகிறதுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி டீலிமிட்டேஷன் எதிர்த்து லெட்டர் எழுதிறப்ப 7 பேராக குறைஞ்சி போயிடுச்சு. எதிர்கட்சி முதலமைச்சர்கள் 7ஆக குறைஞ்சி போயிடுச்சு 4 வருஷத்தில். அதன் பிறகு ஒரிசா போயிடுச்சு, ஆந்திரா போயிடுச்சு, இப்போ இதை. ஸோ பிஜேபி என்பது மக்களோடு கனெக்ட் வச்சுக்கிட்டு இன்னொன்று மக்கள்கிட்ட தொடர்ச்சியாக ஆட்சி செஞ்சால் ஒரு எதிர்ப்பு, ஆன்டி இன்கம்பன்சி மனநிலை வரும். பிஜேபி வந்தால் பெரும்பாலான இடத்தில் ப்ரோ இன்கம்பன்சி வருது. ஏன்னா மக்களுக்கு என்ன வேணும் என்னன்னு பார்த்து செய்கிறாங்க. இவங்கெல்லாம் ஜாதி மதத்தை பிடித்து கொண்டு அலைகிறார்கள், இலவசத்தை நம்பிட்டு இருக்காங்க. இப்போ இலவசத்தை பிஜேபியும் எடுத்துக்கிச்சு. எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். ஆனாலும் உங்களுக்கு பெருமளவில், அதாவது காங்கிரஸ் ஒரு தேர்தலில் தோற்றால், ஒரு ஸ்டேட்டை தொடர்ந்து 3 முறை தோற்றால் அந்த ஸ்டேட்டை ஜெயிச்சதே இல்லை. அதை தொடங்கி வச்சது தமிழ்நாடு. 1967 தோற்றார்கள். அதன் பிறகு குஜராத், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், இப்படி லிஸ்ட் போயிட்டே இருக்கு. டெல்லியில் இப்போ 4வது முறையாக மாறிடுச்சு. ஸோ இப்படி போயிட்டு இருக்கு. ஸோ இதனால இப்பொழுது இந்தியாவிலேயே பிஜேபி எதிர்கட்சி கூட இல்லை. அதாவது 1, 2க்கும் தான் போட்டி. 3 நாளெல்லாம் வேஸ்ட். சீமான் எத்தனை ஓடினாலும் கடைசியாக வந்தவருக்கு நன்றின்னு தான் சொல்ல முடியும். ஸோ 1, 2ஆக இருக்கும் மாநிலங்கள், இல்லாத மாநிலம்னு எடுத்தாலே 4 தான். பிஜேபி தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, பஞ்சாப்லேயும் இப்போ ஆம் ஆத்மியிலேருந்து 7 ராஜ்யசபா எம்பிக்கள் வந்துட்டாங்க. ஸோ ஆளுங்கட்சியாகவோ எதிர்கட்சியாகவோ பிஜேபி இல்லாமல் இருக்கிறது 4 ஸ்டேட் தான். அதில் கேரளாவில் அங்கே 100க்கு 54% மைனாரிட்டிஸ் ஆனதுனால அங்கே கொஞ்சம் பாலிட்டிக்கலி ப்ராப்ளம் உண்டு. அது கூட சிபிஎம் எல்லாம் எப்படிப்பட்ட கட்சின்னா, பதவி இருந்தால் அதை கொள்ளையடிச்சுக்கிட்டு வாழ்கிறது தான் உண்டியல் கட்சிகளுடைய வேலை. சிபிஎம் 30 வருடம் தொடர்ச்சியாக மேற்கு வங்காளத்தில், ஜோதிபாசு 25 வருஷமோ 5 வருஷம், அவருக்கு பேர் புத்ததேவ் சார் இருந்தார். அதன் பிறகு 2011 தோற்கடிக்கப்பட்டார்கள். 2021 தேர்தலில் அவங்க 30 வருஷம் ஆட்சி பண்ணவங்க, அவங்களுக்கு முன்னாடி 25 வருஷம் ஆட்சி பண்ணது காங்கிரஸ், திரு சித்தார்த் சங்கர் இருந்தார். அவங்க 2 பேரும் கூட்டணி இருந்து வாங்கினது ஒரே ஒரு எம்எல்ஏ. பாஜக 77 எடுத்தது 2021. இந்த முறை 207 எடுத்துச்சு. அதன் பிறகு திரிணாமுல் காங்கிரஸ் அழிஞ்சிடுச்சு. 1957க்கு பிறகு கம்யூனிஸ்டுகள் இல்லாமல் ஒரு ஸ்டேட்டை கூட ரூல் பண்ணாமல் இருக்கிறது மோடி கீழே தான் இப்போ தான் நடந்திருக்கு. திரிபுரா, வெஸ்ட் பெங்கால், கேரளா, இதில் 3ல் 3 இல்லை 2 எப்பயுமே இருப்பாங்க. ஒன்றொன்றாக எடுத்து ஃபஸ்ட்டு திரிபுரா பிடிச்சி, இப்போ மேற்கு வங்காளம் பிடிச்சி, கேரளாவும் போயிடுச்சு. ஸோ பிஜேபி இப்பொழுது பேன் இண்டியா பார்ட்டியாக வளர்த்ததில் திரு மோடியுடைய கடினமான உழைப்பு. 2002 அவர் முதலமைச்சராய் இன்று வரை ஒரு நாள் கூட விடுமுறை என்று எடுத்ததில்லை. தன்னுடைய தாயார் இறந்த அன்னைக்கு அதை கடமையை முடிச்சுட்டு அன்னைக்கு மீட்டிங்கில் கல்கட்டாவுக்கு வந்தார். இதில் முடிச்சுட்டு டெல்லிக்கு கல்கட்டாவில் மீட்டிங்கில் கலந்துக்கிட்டாங்க. திரு மம்தா தீவிர எதிர்ப்பாளர் கூட அவர் நீங்கள் தேவையில்லைன்னு சொன்னாங்க. ஸோ அப்படி ஒரு கமிட்மெண்ட், நாடு அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட்டோடு இருந்துக்கிட்டு இன்னைக்கு உலகத்தில் இந்தியா 4வது பொருளாதார நாடாக வந்திருக்கு. உங்களுக்கு 2014 10 வருடம் யூபிஏ ஆட்சி முடிஞ்சு கடைசி பட்ஜெட் பி. சிதம்பரம் போட்டார். அதில் அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வீடியோவே இருக்கு. இன்னும் 30 வருடங்களில் நாம் 5ஆம் இடத்தை பிடிப்போம்னாரு. இப்போ ஆல்ரெடி நம்ம 4ஆம் இடத்தை 13 வருஷம் 12 வருஷத்தில் பிடிச்சிட்டோம். இதில் கொரோனா வரலன்னா இன்னும் 2 வருஷம் முன்னாடியே பிடிச்சிருக்கோம்.
ஸோ இந்த கமிட்மெண்ட், இந்த உழைப்பு இந்தியாவை உயர்த்துகிறது. இன்னும் 2-3 வருடங்களில் ஒன்றும் இல்லை சார், வேறு எதுவும் வேணாம். குரோசின்னு ஒரு மாத்திரை சாப்பிடுவீங்களா? ஜுரம் வந்தால் வீட்டில் எந்த வீட்டில் போனாலும் ஒரு 10 மாத்திரை பேராசிட்டமால், குரோசின் எல்லாம் மெட்டாசின் ஏதோ பேர். உலகத்தில் 100 மாத்திரை விற்றா 88 மாத்திரை இந்தியாவும் சீனாவும் தான் தயாரிக்குது. யூரோப்பில் தயாரித்தா ஒரு மாத்திரை 10 ரூபா, நம்ம இங்கே 1 ரூபாய்க்கு வருது. ஸோ அதில் 45 மாத்திரை அங்கே, இங்கே 43 மாத்திரை. ஆனால் பேசிக் இன்க்ரீடியன்ஸுங்கிற அடிப்படை மருந்துகள் அங்கேருந்து தான் நமக்கும் வருது சில பர்சன். அதையெல்லாமே இப்போ இம்ப்ரூவ் பண்ணுற வேலையை இப்போ மோடி பண்ணிட்டு இருக்கார் மேக் இன் இந்தியா. இன்னைக்கு ஆப்பிள் ஃபோனில், புதிய லேட்டஸ்ட் ஃபோனில் 100க்கு 30 ஃபோன் இந்தியாவிலேருந்து போகுது. அவர் கொண்டு வந்த திட்டத்தில் சென்னையில் வந்த ஃபாக்ஸ்கான் மூலமாக தமிழ்நாடு எக்ஸ்போர்ட்டில் ஜாஸ்தியாக இருக்குன்னா அது மேக் இன் இந்தியா திட்டம் தான். பிஜேபி, திமுக தன்னை காரணமாக சொல்லி கொண்டது. பட் அது முழுக்க முழுக்க மோடி கொண்டு வந்த திட்டம். கண்டிப்பாக சார். சரி, இப்போ வந்து பிஓகே, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் வந்து அங்கே இருக்க சிட்டிசன்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா போராட்டம் பண்ணுறாங்க. அப்போ பாகிஸ்தானிஸ் வந்து அவங்கள கொல்றாங்க. இது தொடர்ச்சியாக இந்த மாதிரி தீவிர செயல் எல்லாமே பாகிஸ்தானிஸ் ஈடுபட்டு வராங்க. இது எப்படி சார் பார்க்கணும்? இல்லை, அதாவது பாகிஸ்தான் என்ற நாடே உங்களுக்கு இன்னைக்கு வந்து இந்தியாங்கிறது கிட்டத்தட்ட 38 மாவட்டங்கள், மாநிலங்கள் கொண்டது. இப்போ இன்னைக்கு நீங்கள் காசிக்கு ஏதாவது ஒருவர் இறந்தால் நம்ம என்ன பண்ணுறோம்? காசியில் போய் கரைக்கணும், கங்கை தண்ணீருங்கிறோம். இன்னைக்கு நம்ம சென்னை பக்கத்தில் இருக்கிற திருப்பரங்குன்றத்துக்கோ இல்லை ராமேஸ்வரத்துக்கு போனீங்கன்னு வச்சுங்க, திருப்பரங்குன்றத்தில் அங்கே ஹிந்தியில் போர்டு வச்சுருக்காங்க. தமிழக திமுக அரசு காலத்தில் பட்சி தீர்த்தம்னு தமிழ், ஹிந்தி, இது இங்கிலீஷில் இருந்துச்சு. அதாவது இறந்தவர்களுக்கு கடமை செய்வது என்றால் உங்களுக்கு வந்து ராமேஸ்வரத்துலேயும் அதாவது காசிக்கு போனீங்கன்னா கங்கையில் காக்காயே பார்க்க முடியாது. இறந்தவருக்கு நம்ம இந்த பிண்டம் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அந்த காக்கா சாப்பிடணும் அப்படிங்கிறது. ஸோ இங்கே கொடுத்தால் அந்த கடன் முடிவதாக நார்த் இந்தியன் 3 பஸ் அங்கே நின்று, டூரிஸ்ட் பஸ் வந்தால் 2 பஸ் நார்த் இந்தியனாக இருக்கும். திருக்கண்குன்றத்துலேயும் சரி, ராமேஸ்வரத்துலேயும். காசியில் நம்மவர்கள் போவாங்க. காசியிலோட சிறப்பை இன்னும் சொல்லணும்னா, குமரகுருபரர்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் காசிக்கு போனால் காசியை மூடி வச்சுருந்தாங்க அவுரங்கசீப் காலத்தில். அப்போ அந்த வாரணாசி பகுதியை அவருடைய மூத்த அண்ணன் கவர்னராக பார்த்து கொண்டிருந்தார். அவரை போய் இவர் பார்க்குறார். அப்போ இவருக்கு 75 வயசு. முதல் நாள் போகிறப்ப இவர் தடியை வச்சுட்டு நடக்கிறார். கூட இவர் மொழிபெயர்க்கிறதுக்கு துபாஷின்னு பேர். துபாஷினா 2 மொழிகளில், துவினா சமஸ்கிருதத்தில் 2, துபாஷினா 2 மொழிகள் பேசுபவர். ஸோ 2 பாஷைகள்ங்கிறது பாஷின்னு ஆயிடுச்சு. ஸோ ஒரு துபாஷியை வச்சுட்டு போகிறாரு. நீ பேசுறது எனக்கு புரியாது, நான் பேசுறது புரியாது, துபாஷியை வச்சுட்டு சொல்கிறேன், நீ கேட்குறது ஏன் நான் கொடுக்கணும், எனக்கு காசியை திறந்து விடுங்கன்னு கேட்குறதுக்கு போனார். துரத்திட்டார். அன்று இரவு அவர் தங்கியிருந்த சத்திரத்தில் தமிழில் ஒரு 10 பாட்டு சரஸ்வதி பேரில் சகலகலாவல்லி மாலைன்னு இயற்றினார். எல்லா மொழிகளும் அவருக்கு வந்துருச்சு. மறுநாள் போகிறாரு, அரண்மனை வாசலில் போயிட்டு உள்ளே போன உடனே இப்படி கையை காட்டுறாரு. ஒரு சிங்கம் உயிரோடு வருகிறது. அது மேலே உட்காந்துக்கிறார். நீ சிங்க பொம்மை போட்ட சிம்மாசனத்தில் இருக்க, நான் ரியல் சிங்கத்தில் பார்க்க இருக்கிறவங்களாம் ஓடி போகிறான். அவர் சமாதானமாக 2 பேரும் பேச, அவரால் போக முடியாது, மேலே உட்காந்துருக்காரு. மற்றவங்களாம் போயிட்டு அவர் எதுவும் பண்ணலன்னு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்றாங்க. இவர் வந்து நேத்திக்கு காசி வேணும்னு கேட்டேன், நேத்திக்கு நீ என் மொழியில் நீ பேசலைன்னு சொன்னேன், நான் உங்கள்கிட்ட ஹிந்துஸ்தானில் பேசிட்டா, நீங்களாம் துருக்கியிலேருந்து வந்தவங்க துருக்கி மொழியில் பேசட்டா இல்லை பாரசீக மொழியில் பேசிட்டேன், இல்லை நீங்கள் ஏதோ அதிசயம் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியுது, காசியை கொடுக்குறேன்னாரு. காசி கொடுத்தா பத்தாது, எங்கள் ஊர்லேருந்து வருவாங்க, எனக்கு இங்கே மடம் வேணும்னு கேட்டார். மடத்துக்கு இடம் வேணும். இன்றைக்கும் காசி மடம் அங்கே இருக்குது, குமரகுருபருக்கு. அந்த இடம் எப்படி கொடுத்தாருன்னா, நீங்கள் ஏதோ அதிசயம் பண்ணீங்கன்னு காட்டிட்டேன், நாங்கள்லாம் வந்து முகலாய மதத்தினர், எங்களுக்கு உங்களுக்கு சிலை வணக்கம் உள்ள கோயிலை திறந்து வச்சா எனக்கு எதிர்ப்பு வரும், பட் இந்த அதிசயத்தால் முடியும், இதுக்கும் ஏதாவது அதிசயம் பண்ணுங்கன்னு கேட்டாராம். அப்போ அங்கே இருந்த ஒரு அமைச்சரவையில் ஒருத்தர் சொன்னாராம், காசியில் காக்கா பறக்காதுன்னாராம். அப்போ வாங்கன்னு வெளியில் போக, ராஜாவும் இவரும் கூட எல்லாரும் நடந்தோ தேர்லையோ போக, உங்களுக்கு திடீர்னு ஒரு காக்கா வந்து போயிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு ரவுண்ட் அடிச்சு தான் அந்த இடத்த கொடுத்ததுல தான் இன்றைக்கும் காசி மடம் இருக்கிறது. ஸோ காசிக்கு நம்ம போகிறோம். இந்தியாவுடைய தமிழகத்தின் பவுண்ட்ரின்னு சொல்லி புறநானூரில் என்ன இருக்குன்னு சொன்னால், தெற்கில் குமரிமுனை, வடக்கில் பனிப்பொழியும் இமயமலை, மேற்கிலும் கிழக்கிலும் கடல்னு சொல்கிறப்ப கிழக்கில் தொடுகடல்னு ஒரு வார்த்தை இருக்குது. தொடுகடல்னா தோண்டப்பட்ட கடல். தோண்டப்பட்ட கடல்னா என்ன அர்த்தம்னா, இதில் வந்து வெஸ்ட் பெங்கால் பக்கத்தில், கல்கட்டா பக்கத்தில் கங்காசாகர்னு ஒரு தீவு இருக்கிறது. அந்த தீவில் 60,000 ராமருடைய முன்னோர்கள் கபில முனிவரால் சபிக்கப்பட்டவர்களுக்காக கங்கையை கொண்டு வந்தார் என்பது இது. ஸோ அதற்காக வந்து தோண்டப்பட்ட கடல். அவங்க 60,000 பேரை புதைக்கிறது. இன்றைக்கும் வருஷம் நமக்கு பொங்கல்ங்கிற மகர சங்கராந்தி அன்னைக்கு ஒரு 20 லட்சம் பேர் அங்கே கூடுவாங்க ஒரு வருடமும்.
ஸோ இந்த ஒற்றுமை மக்களை கலாச்சாரத்தில் சேர்க்கிறது. சங்க இலக்கியத்தில் ஒரு பாட்டு, காதலி வருத்தமாக இருக்கா, காதலன் பிரிஞ்சு போயிட்டான், காதலி இன்ட்ரெஸ்டாக இல்லை. அப்போ தோழி ஏதோ காதலனை பற்றி சொல்கிறா. அதுக்கு அவ சொல்கிறா, காசியில் எவனோ இங்கே மோட்சம் அடைஞ்சா புண்ணியம்னு சொல்லிட்டு வந்து இருப்பாங்க, அப்படி வியாதியோட ரோட்டில் கிடக்கிறவனை பார்த்து உள்ளூர் மக்கள் வருந்துவாங்க, அது மாதிரி எவனோ என்னை விட்டு போனவனை பற்றி ஏன் என்கிட்ட பேசுகிற அப்படின்னு ஒரு வார்த்தை கலித்தொகையில் இருக்குது. ஸோ இந்த கனெக்டை வந்து அந்நிய மதம் சேர்ந்ததால், நம்மெல்லாம் முகலாயர்கள் அல்லது முஸ்லீம் மதத்தினர்னு அவங்க போன பிறகு இப்போ என்ன பண்ணுறது, பஞ்சாப் பாகிஸ்தானில் மிகப்பெரிய பகுதின்னு சொன்னால் பலுச்சிஸ்தான் தான், மாகாணத்திலேயே மிக பெருசு 40%. ஆனால் மக்கள் தொகையில் கம்மி, ஏன்னா அது வந்து பாலைவன பகுதி, மலைகள் நிறைஞ்ச பகுதி. அதே பஞ்சாப் வந்து செழிப்பான பகுதி, பஞ்சாப்னாலே 5 ஆறுகள்னு அர்த்தம். ஸோ அப்படி அங்கே பஞ்சாபும் இன்னொரு பக்கம் சிந்தும். ஸோ பஞ்சாபை சேர்ந்தவர்கள் நவாஸ் ஷெரீப், சிந்தை சேர்ந்தது புட்டோ. இந்த ஒரு 5 வருஷம் இவங்க, இன்னொரு 5 வருஷம். இந்த கடந்த 75 ஆண்டு, நமக்கு 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம், அவங்களுக்கு 14ஆம் தேதி, ஒரு நாள் முன்னாடி. இப்போ இந்த முறை ஷபாஸ் ஷெரீப் 5 வருஷம் முடிச்சா தவிர இதுவரைக்கும் ஒரு பிஎம் கூட 5 வருஷம் முடிச்சதில்லை. ஒரு பிஎம் கொஞ்சம் பலம் வாங்கி மக்கள் ஆதரவு 2 பக்கத்துலையும் கிடச்சிரும்னா அவரை காலி பண்ணிடுவாங்க. இராணுவம் பூந்துட்டு, இன்றைக்கும் இராணுவம் தான் ஆட்சி பண்ணுது. ஸோ இப்போ பாகிஸ்தான்ங்கிறது ஒரு நாடுங்கிறது பேரில் தான். ஏற்கனவே ஈஸ்ட் பாகிஸ்தான்னு சொல்லி இருந்தது, இந்தியா வழியாக ஃப்ளைட்டு போக வேண்டி இருக்குது, அப்படி சிக்கல் வருதுன்னு பங்களாதேஷ்னு பிரித்து கொடுத்தோம் 1971. இப்போ காஷ்மீரில் இருக்கிறத பிஓகேன்னு தனியாக பிரிக்கிறாங்க, பலூச்சிஸ்தான்காரங்க பலூச் ஆர்மின்னு தனியாக, இதுவே ஈவன் இது பிஓகேயே இன்னும் 2ஆக பிரியும், பிஓஏ கேஜேன்னு அவங்க பிரிக்கிறாங்க. சரியா? இது தவிர சிந்தை தனியாக பிரிக்கணும்னு கேட்குறாங்க. இதெல்லாம் மிக விரைவில் நடக்கும். ஏன்னா ஆர்மி அவங்களுக்கு வர்ற தண்ணியை சிந்துக்கு போகாமல் தடுக்கிறதுக்கு வேறு ஸ்கீம் போட்டிருக்காங்க. ஸோ சிந்து இப்போ ட்ரை ஆகுது. இப்போ ஏற்கனவே இந்தியா சிந்து நதியை தரமாட்டேன்னு இங்கே டேம் கட்டுறாங்க. ஸோ பாகிஸ்தானுடைய முதுகெலுப்பு சிந்து தான். பாகிஸ்தானோட மேஜர் எக்ஸ்போர்ட்டு 2 தாங்க. 1 கழுதை, 2வது டெரரிஸ்ட், 3வது பிச்சைக்காரன். இதுதான் பண்ணிட்டு இருக்கு. இந்தியா உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஐடி நிறுவனத்துடைய தலைவர்களை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஐடி ப்ரொஃபஷனல் அனுப்புகிறோம், அவங்க இன்டர்நேஷ்னல் டெரரிஸ்ட் அனுப்பிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நாட்டில் காஷ்மீர் பிஓகேல என்ன சொல்லிட்டாங்க, எங்களுக்கு 5 கிலோ அரிசி 1 கிலோ பருப்பு கொடுத்தா உங்களோட வந்துடுவோம், எங்களை இந்தியாவோட சேர்த்துக்கங்கிறாங்க. இப்போ பிஓகே பகுதியில் தேர்தலில் என்னன்னா, சில பகுதிகளில் இருக்கவங்க கலந்துக்க முடியாதுன்னு சொல்லி வெளியிலேருந்து இருக்கிறவங்கள திணிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. இதை எதிர்த்து போராட்டம் 2 நாள் முன்னாடி நடந்தப்போ கிட்டத்தட்ட 90 பேர் கொல்லப்பட்டனர். ஆனால் 30ன்னு பத்திரிகைகளில் வருது. அதுக்கப்புறம் நேற்றைக்கு அவங்க ஹெலிகாப்டரில் ஒரு 21 பேர். கிட்டத்தட்ட பிஓகே, பலுச்சிஸ்தான், சிந்து இவை ஒவ்வொன்றாக பிரியும் காலம் நெருங்கி கொண்டிருக்கு. நம்ம பிரித்து கொடுத்துடலாம், ஒரு நாளில் பிரிச்சிடலாம், அதுக்கப்புறம் நம்மளை நம்பி திருப்பி இங்கே வருவாங்க. அதனால அவங்களா கனிஞ்சு, அதாவது நீங்கள் மாம்பழத்தை பறிக்கலைன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் புகை போடணும், புகை போட்டால் கெட்ட விஷம் வந்துடும். ஸோ கனிஞ்சு கொண்டிருக்கு. மிக விரைவில் பாகிஸ்தான் 4ஆக பிரியும். அதே மாதிரி பிஜேபி வந்து வெஸ்ட் பெங்காலில் மாபெரும் வெற்றி பெற்றிருக்கு. பக்கத்துலேயே பங்களாதேஷ் இருக்குது. இங்கே உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி சார் இருக்கும்? இல்லை, நீங்கள் இதை எளிதாக புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், வெஸ்ட் பெங்கால் ஜெயிச்ச அடுத்த நாள் ட்ரம்ப் ஃபோன் பண்ணி அதுக்காக வாழ்த்து தெரிவித்தார். அதாவது உலகம் ஃபுல்லாக தங்களுடைய கையில் இருக்கணும்னு டீப் ஸ்டேட் என்ற ஒரு குழு ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்கு உலகத்தில் மிகப்பெரிய நாடுகள்னு சொன்னால் அடுத்த 4 பெரிய நாடே எடுத்துங்க. இந்த உலகத்தில் மிகப்பெரிய பொருளாதார நாடு அமெரிக்கா, அதுக்கு அடுத்தது சீனா, ஜப்பான், இந்தியா, ஜெர்மனி, இதெல்லாம் இருக்குது. இப்போ ஜெர்மனி எல்லாம் யூரோப்பில் போய் அவங்களுக்கு ரஷ்யன் பெட்ரோல் கம்மி ரேட்டில் கிடச்சது இப்போ வாங்க முடியாமல் அடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ சீனாவும் இந்தியாவும் வளர்ந்துட்டு இருக்கு. ஜப்பான் ரொம்பவும் பெரிய வளர்ச்சி இல்லை அங்கே பாப்புலேஷனில். ஸோ சீனாவுக்கு உலகத்திலேயே நமக்கு இப்போ 7 கடல்கள்னு பெரிய கடல்கள், சமுத்திரங்கள்னு படிச்சிருப்பீங்க. அதில் 2 தான் பெரிய அளவில் நேவிகபிள். ஒன்று பசிபிக் ஓஷன், இன்னொன்று இந்தியன் ஓஷன். இந்த இந்தியன் ஓஷனில் மலாக்கா ஸ்ட்ரெயிட்னு சொல்லிட்டு நம்ம அந்தமானை ஒட்டி அந்த பகுதி வழியாகத்தான் இதுக்கு சீனாவிற்கும் ஜப்பானுக்கும் போக வேண்டிய கப்பல்களில் 70% போகுது. உலக ட்ரேடில் 40%, ஜப்பான் சீனாவுக்கு போகிறதுல 70% அது வழியாக தான் போகுது. இப்போ நிக்கோபாரை டெவலப் பண்ணணுன்னு மோடி திட்டம் போட்டிருக்காரு. ஸோ இந்தியாவை சுற்றி இருக்கிற சின்ன நாடுகளை முதல்ல கை வச்சாங்க. ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், ஈவன் மாலத்தீவு, இப்போ நேபாள்னு பிடிச்சாங்க. மாலத்தீவு முழுக்க சரண்டர் ஆயிடுச்சு. ஸ்ரீலங்காலையும் ஒரு தீவிரவாத கம்யூனிஸ்ட் மற்றும் சிங்கள இனவாதம் பேசியவர் இப்போ இந்தியாவுக்கு நட்பாக
ஓரளவுக்கு டீசெண்டாக போயிட்டுருக்கு. நேபாளமும் இப்போ இந்தியாவோட பேசிகிட்டு இருக்கு. ஸோ இப்போ பங்களாதேஷும் இப்போ இருக்கிற ஆட்சியாளர் பெருமளவில் இன்னும் முழுசாக மாறலைன்னாலும் மாறக்கூடும். ஸோ இந்தியா பங்களாதேஷில் தேர்தல் நடந்த பொழுது பெருவாரியாக பிஎன்பி ஜெயிச்சிருக்கு. ஆனால் நம்ம இப்போ பங்களாதேஷை ஒட்டியுள்ள நம்முடைய மேற்கு வங்காள பார்டரில் இருக்கிற, அதாவது இந்தியாவுக்கு மேற்கு வங்காளத்திலேருந்து சிலிகுரி என்ற பகுதி வழியாகத்தான் 7 மாநிலங்களுக்கு நம்ம போக முடியும். மிசோரம், மேகாலயா, மணிப்பூர், அந்த அது லோயஸ்ட் போர்ஷனில் 21 கிலோமீட்டர். அதற்கு பேர் சிலிகுரி காரிடார்னு பேர். இன்னொரு பேர் சிக்கன் நெக்குன்னு பேர். அதாவது கோழி கழுத்து மாதிரி சின்னது. அதை விட்டிங்கன்னா அந்த 5 கோடி மக்களுக்கு இந்தியா கனெக்ஷன் இருக்காது. ஸோ அந்த பார்டர்ல இருக்கிற எல்லா பெரும்பாலான தொகுதிகளும் பங்களாதேஷ்ல ஜமாத்து கட்சி ஜெயிச்சது, இந்திய எதிர்ப்பு கட்சி. ஆனால் இந்தியா தேர்தலில் அதை ஒட்டுன இருக்கிற எல்லாத்துலேயும் பிஜேபி ஜெயிச்சிருக்கு. ஆனால் உடனே நமது எதிர்ப்பாளர்கள் எஸ்ஐஆர் பண்ணுவாங்க. எஸ்ஐஆரில் அதிகமாக நீக்கப்பட்ட தொகுதி எல்லாம் இவங்க தான், டிஎம்சி தான் ஜெயிச்சிருக்கு. ஆனால் பார்டர்லாம் பிஜேபி ஜெயிச்சிருக்கு. ஸோ இப்போ அந்த பார்டர் வழியாக இப்போ இன்னொன்று என்ன பிரச்சனைனா, நீங்கள் இங்கேருந்து கும்மிடிப்பூண்டி போனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பார்டர் வந்துடும். இது ஆந்திரா தமிழ்நாடு பார்டர்னு. திருப்பி கொஞ்சம் தூரம் போனால் ஆரம்பாக்கம் தமிழ்நாடுன்னு காட்டும். சரியா? ஸோ அப்படி அக்யூரேட்டாக பிரிக்க முடியாது. தமிழர்கள் இந்த பக்கமும் இருப்பாங்க, தெலுங்கர்கள் இந்த பக்கமும் இருப்பாங்கங்கிற மாதிரி அங்கே மேற்கு வங்காளத்தில் இருக்கிற பார்டரில் இருக்கிற சில பேருக்கு அந்த பக்கம் சொத்து இருக்கும், சில பேருக்கு இந்த பக்கம் சொத்து இருக்கும். அந்த மாதிரிலாம் வந்துட்டு போயிட்டு இருந்தேன். பட் அதை பர்மனெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் வருடம் சேருகிறார்கள். உங்களுக்கு இதில் மாத்திரம் பெங்களூரில் மாத்திரம் 2 லட்சம் பேர் இருக்கலாம்னு சொல்லி நேற்றைக்கு ஒரு செய்தி. நம்ம திருப்பூர்லேயும் ஈரோடு பெருந்துறை பகுதிகளிலும் ஒரு 5 லட்சம் பேர் வரைக்கும் இருக்காங்க. சரியா? இதில் சட்டப்படியாக வந்திருக்கிறது ஒரு 70% இருக்கலாம், ஒழுங்காக பாஸ்போர்ட்டை எடுத்துகிட்டு. மீதி 30 பேர் வேறு இதை வச்சுக்கிட்டு இங்கே வந்து பாஸ்போர்ட் வாங்கினவங்களும் இருக்காங்க. எஸ்ஐஆரில் பாதிக்கப்பட்டு திரும்பி போயிருக்காங்க. ஸோ இப்போ அதை தடுக்கிறதுக்கு மற்ற பக்கத்தில் அஸ்ஸாம்லலாம் ஃபென்ஸ் போடுறதுக்கு இடம் கொடுத்துட்டாங்க. மாநில அரசு தான் இடம் வாங்கி தரணும். ஆனால் திரிணாமுல் கம்யூனிஸ்ட் இருந்த வரைக்கும் அவங்க கொடுக்கல, திரிணாமுல் இருந்த வரைக்கும் கொடுக்கல. இப்போ இவங்க கொடுக்குறேன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதை செய்யறப்ப பெரிய அளவில் மாற்றங்கள் நடக்கும். இப்போ எனக்கும் உங்களுக்கும் வேலை கிடக்கல, வடக்கன்னீங்கன்னா இது பங்களாதேஷிக்கார மாத்திரம் வரலாமா? ஏன்னா ஒரு சுந்தரவல்லியோ யாரோ ஒரு பேசினதில் அந்த NPR NCA வந்தப்போ இது வந்து இந்திய முஸ்லீம் பாதிப்பு இல்லைன்னு எனக்கு தெரியும், அவனும் போகக்கூடாது. பங்களாதேஷ் முஸ்லீம் பற்றி நீ ஏன் கவலைப்படுற? ஸோ இதை தடுக்கிறதுக்கு நல்ல முயற்சி. நமது மக்கள் உழைப்பாளிகளாக மாற்றணும். ப்ராப்ளம் தமிழர்கள் உங்களுக்கு டாஸ்மாக் அடிமைகளாக திராவிடர்களாக மாறினதுனால பங்களாதேஷிகள் இன்றைக்கும் அவங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க, திருப்பூர் ஃபேக்ட்ரி இயங்க முடியாது. ஸோ அதை மாற்றணும். ஸோ இன்றைக்கி வெஸ்ட் பெங்காலில் இன்னும் சொல்ல போனால் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூகுளில் நீங்கள் தேடினீங்கன்னா யூபியை சேர்ந்த ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட் ATS தலைவர் வேலூரில் வந்து பங்களாதேஷ்லேருந்து வரவங்களுக்கு போலி எடுத்து கொடுக்குற ஒருவரை பிடிச்சிட்டு போனாங்க. என்னுடைய பிளாகில் இருக்க வேணால் லிங்க் தர முடியும். ஸோ தமிழ்நாட்டிலேருந்து இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு. அவங்க அங்கேருந்து டார்கெட் பண்ணுறதே தமிழ்நாடு, திருப்பூர் இதெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ அது அடிபடும். ஸோ பங்களாதேஷ்லேருந்து வரலன்னாலே நமக்கு பெரிய சிக்கல்கள் குறையும். ஏன்னா டெமோகிராஃபி மாறிக்கிட்டே இருந்தால் அதை நம்பியே தான் பல்வேறு மாநிலங்களில் எதிர்க்கட்சிகள் ஜெயிச்சது. அதாவது உத்தரப்பிரதேசத்தில் முலாயம் சிங் யாதவ் வந்து யாதவ் கட்சி, அவங்க ஒரு 19%, முஸ்லீம்கள் ஒரு 18%, 37% எடுத்துட்டா மும்முனை போட்டியில் ஜெயிச்சிடலாம் MY அப்படின்னு பிளான் பண்ணார். அதே தான் பீகார்லேயும். ஸோ அதையெல்லாம் கரெக்டாக மக்களுக்கு உழைத்து சரியாக மாற்றி இன்னைக்கு வெஸ்ட் பெங்காலையும் எடுத்தாச்சு. ஸோ சிலிகுரியை ஒட்டி இப்போ ஏற்கனவே 3 இடத்த போட்டாங்க. இந்த பாயிண்ட்ஸ் இன்னும் மேலும் 2 போட்டிருக்காங்க. பூமிக்கு அடியில் ட்ரெயின் போடுறதுக்கு இப்போ வழி போட்டிருக்காங்க. ஸோ மேலே பாதிப்பு வந்தால் கூட நம்ம மெட்ரோ மாதிரி. ஸோ மிக தெளிவான பிளானிங்கோட மோடி அரசு செல்கிறது. அதில் இந்த வெற்றி ஒரு பெரும் மைல்கல். இதை எப்படி சொல்கிறாங்கன்னா 2017 டிமானிட்டைசேஷன் பணமதிப்பு இழப்பு செய்த பொழுது ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான் மற்றும் நேபாளில் கள்ள நோட்டு கும்பல்கள் சிக்கின. கிட்டத்தட்ட பாகிஸ்தானில் 30 லட்சம் கோடிக்கு கள்ள நோட்டு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் இப்போ வேஸ்ட் பேப்பராக போச்சு. அன்னைக்கு நம்மளுடைய ரூபாய் இன்னைக்கு 100 ரூபானா அவங்களுக்கு 350 ரூபா இருந்தது. அன்னைக்கு 60, 75 இருந்தது. 15 ரூபா இருந்தது. இன்னைக்கு 3 மடங்கு போயிடுச்சு. இதே நிலைமை ஸ்ரீலங்காக்கும், இதே நிலைமை நேபாளுக்கும். ஸோ கள்ள நோட்டை அடித்து பழிச்சிட்டு இருந்தாங்க, இவங்க வேற இது. ஸோ இதையெல்லாம் சரி. ஸோ இன்னைக்கு டிமானிட்டைசேஷன் 2017 வெஸ்ட் பெங்கால் மூவ்மெண்ட் ஃபார் பங்களாதேஷ்.